இந்த நாளின் தலைப்பாக டோன்ட் லீன் ஆன் யோர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். டோன்ட் லீன் ஆன் யோர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடக்க வேண்டிய தூரம் மிகவும் அதிகம். தேவன் நம் மீது வைத்திருக்கும்படியான திட்டங்கள் அவருடைய வழியிலே நாம் செயல்படுவதற்கு நம்முடைய ஞானத்தினால் அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியாது. மாறாக நாம் அவருடைய திட்டத்துக்குள் நாம் நடப்பதற்கு நாம் நம்மில் சார்ந்திடாமல் நாம் தேவனில் சார்ந்திருக்குதல் என்று சொல்லும்போது அவருடைய கட்டளைகளையும் வார்த்தைகளையும் நாம் படித்து கேட்டு செயல்படும்போது நம்முடைய இதயத்திலே அவரை நாம் நம்பி விசுவாசத்திலே வளரும்போது நம்முடைய வழிகள் எல்லாம் அவரைத்தான் நினைத்து கொண்டிருப்போம். அவருடைய வழிகளில் நடக்கும்போது அவர் அதை செம்மைப்படுத்தி நேர்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை காணத்தக்கதான கிருபையை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையிலே நாம் வளர்வோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.